எங்களுக்கு தோன்றுகிறபடி தேவன் அப்போஸ்தலர்களாகிய எங்களை மரணத்துக்கு குறிக்கப்பட்டவர்கள் போல கடைசியானவர்களாய் காணப்பட பண்ணினார். நாங்கள் உலகத்துக்கும் தூதருக்கும் மனுஷருக்கும் வேடிக்கையானோம். நாங்கள் கிறிஸ்துவின் நிமித்தம் பைத்தியக்காரர், நீங்கள் கிறிஸ்துவில் புத்திசாலிகள். நாங்கள் பலவீனர், நீங்கள் பலவான்கள். நாங்கள் கனவீனர், நீங்கள் கனவான்கள். பசி உள்ளவர்களும் தாகம் உள்ளவர்களும் நிர்வாணிகளும் குட்டுண்டவர்களும் தங்க இடமில்லாதவர்களுமாயிருந்தோம். எங்கள் கைகளினாலே வேலை செய்து பாடுபட்டோம், வையப்பட்டு ஆசீர்வதித்தோம், துன்பப்பட்டு சகித்தோம், தூஷிக்கப்பட்டு வேண்டிக் கொண்டோம். இந்நாள் வரைக்கும் உலகத்தின் குப்பையைப் போலவும் எல்லாரும் துடைத்து போடுகிற அழுக்கை போலவுமானோம். பவுலாகிய நான் அதிகமாய் அடிப்பட்டவன், அதிகமாய் காவல்களில் வைக்கப்பட்டவன், அநேகந்தரம் மரண அவதியில் அகப்பட்டவன். யூதர்களால் ஒன்று குறைய 40 அடியாக 5 தரம் அடிபட்டேன். 3 தரம் மிலாறுகளால் அடிபட்டேன். 1 தரம் கல்லறியுண்டேன். 3 தரம் கப்பற் சேதத்தில் இருந்தேன். கடலிலே ஒரு ராப்பகல் முழுவதும் போக்கினேன். அநேக தரம் பிரயாணம் பண்ணினேன். ஆறுகளால் வந்த மோசங்களிலும் கல்லரால் வந்த மோசங்களிலும் என் சுய ஜனங்களால் வந்த மோசங்களிலும் அந்நிய ஜனங்களால் வந்த மோசங்களிலும் பட்டணங்களில் உண்டான மோசங்களிலும் வனாந்தரத்தில் உண்டான மோசங்களிலும் சமுத்திரத்தில் உண்டான மோசங்களிலும் கள்ளச் சகோதரரிடத்தில் உண்டான மோசங்களிலும் பிரயாசத்திலும் வருத்தத்திலும் அநேக முறை கண் விழிப்புகளிலும் பசியிலும் தாகத்திலும் அநேக முறை உபவாசங்களிலும் குளிரிலும் நிர்வாணத்திலும் இருந்தேன். இவை முதலானவைகள் அல்லாமல் எல்லா சபைகளை குறித்தும் உண்டாயிருக்கிற கவலை என்னை நாள்தோறும் நெருக்கியது. இயேசு கிறிஸ்துவை பற்றின மெய்யான சுவிசேஷத்தை அறிவித்து அவருடைய சத்தியத்தை கலப்பிடமில்லாமல் அறிவித்து சபைகளை கட்ட இப்படி தேவனுடைய கிருபையால் பிரயாசப்பட்டதினால் சபைகள் கிறிஸ்து என்னும் அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டது. கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை விருத்தி அடைந்தது. சிலுவையை எடுத்துக்கொண்டு கிறிஸ்துவை பின்பற்றி இப்படி ஊழியத்தை கட்டினதால் அவர் தாண்டி சென்ற அதே கடினமான பாதைகளை நாங்களும் தாண்டி செல்ல வேண்டியதாயிருந்தது. ஆகையால் சபை கிறிஸ்து என்னும் அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டது. அனுதினம் மரணம் என்பது போல் வாழ்க்கை இருந்தாலும் கிறிஸ்துவுக்குள் இருந்த நித்திய ஜீவன் என்னும் நம்பிக்கையில் மகிழ்ச்சியோடு எங்களால் பயணிக்க முடிந்தது. சபையும் அந்த பாதையிலேயே தொடர்ந்து பயணித்தது. ஆனால் இன்று எங்கள் பெயரை வைத்துக்கொண்டு ஊழியர் என்று சொல்லுகிற அநேகர் எப்படி இத்தனை பிரபலம், எப்படி இவ்வளவு செழிப்பு, தங்கள் பேரில் எப்படி இவ்வளவு சொத்துக்கள், வழி விலகாமல் வாரிசுகளுக்காக அதை பாதுகாப்பது எப்படி, ஆகாயத்தில் பறந்து குளிரூட்டப்பட்ட அறையில் மிதந்து எப்படி இத்தனை சுகபோகம் சாத்தியம், இத்தனை விலை உயர்ந்த வாகனங்கள் எப்படி சாத்தியம், பணக்காரனும் வாங்க யோசிக்கும் பளபளப்பான ஆடைகள் எப்படி சாத்தியம்? சுவிசேஷத்தை அறிவித்ததாலா? சத்தியத்தை சத்தியமாக அறிவித்ததாலா? அப்படி அறிவித்திருந்தால் இன்றைய சபையில் ஆதி திருச்சபையில் இருந்த பரிசுத்தம் எங்கே? ஆதி திருச்சபையில் இருந்த அன்பு எங்கே? ஆதி திருச்சபையில் இருந்த அர்ப்பணிப்பு எங்கே? உயிரையும் துச்சமென மதித்த சமர்ப்பணம் எங்கே? நித்திய ஜீவனை மையமாக கொண்ட கிறிஸ்தவ வாழ்க்கை எங்கே? சீஷத்துவம் எங்கே? சிலுவை எங்கே? முடிவாக கிறிஸ்து எங்கே?